வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் நாம வீரமாமுனிவர் பத்தி படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இவரை பத்தின டேட்டா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, நியூ புக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல டேம் 1ல இருக்கு, டேம் 2லையும் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எப்பயும் போல அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த இருக்கு நம்ம சிலபஸ். இதுல அழகு 7 தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இதுல நான் கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சு முடிச்ச டாபிக்ஸ். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல வீரமாமுனிவர் படிக்க போறோம். ஸோ வீரமாமுனிவர் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகு 7ல இன்னும் திருக்குறள், அப்புறம் தமிழின் தொன்மை சிறப்பு இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி கொடுக்குற வீடியோவை அப்பப்ப டெய்லி படிச்சு முடிச்சிருங்க. ஓகே, குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீரமாமுனிவரை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம்னா, ஓல்டு புக் 8th ஸ்டாண்டர்ட்ல டேம் 1 இயல் 1ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அழகா அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இவருடைய பெயர் என்ன அப்படின்னா வீரமாமுனிவர். ஆனா இயற்பெயர் என்ன அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஓகேவா? இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா கொண்டல் போபெஸ்கி எலிசபெத். இவர் பிறந்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா இத்தாலி. ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஜியு போப் எந்த நாட்டுல பிறந்தாரு? ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இவர் அறிந்த மொழிகள் என்னலாம் அப்படின்னா இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். ஓகேவா? இத்தனை மொழிகள் இவருக்கு தெரியும். ஓகே, இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா 30ஆம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தமை. சரியா? சோ தமிழ்நாட்டுக்கு இவர் எதுக்கு வருவார் அப்படின்னா ஜியு போப் மாதிரி தான் சமயத்தை பரப்புறதுக்கு தான் வருவாரு. ஓகேவா? இவருமே கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்கு தான் வருவாரு. ஆனா இங்க வந்து என்ன செய்வாரு, ஜியு போப் மாதிரியே தமிழ் நல்லா படிச்சு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா தமிழ்ல நிறைய காப்பியங்கள் படைச்சிருக்காரு. ஓகேவா? இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. வீரமாமுனிவர் எந்த வயதில் தமிழகம் வந்தார்? 30 வயதில் வந்தார். தைரியநாதர் என்ற தனது பெயரை தமிழ் பற்றினால் தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என்று சூட்டிக் கொண்டவர் யார்? ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? மேல பார்த்தோம் ஆல்ரெடி, ஆங்கிலேயம், எபிரேயம், கிரேக்கம். வீரமாமுனிவர் வெளியிட்ட முதல் அகர முதலி எது? சதுரகராதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல ஒரு 7-8 தடவை கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வீரமாமுனிவர் தான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஒரு அகர முதலியை வெளியிட்டாரு. அது என்னது அப்படின்னா சதுரகராதி. ஓகே, வீரமாமுனிவர் இயற்றிய கிறிஸ்துவ காப்பியம் எது அப்படின்னா தேம்பாவணி. ஓகேவா? இந்த நூலை வந்து கிறிஸ்துவ கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவர் படைத்த சிற்றிலக்கியங்கள் யாவை? கலம்பகம், அம்மானை. வீரமாமுனிவர் இயற்றிய நகைச்சுவை நூல் எது? பரமார்த்த குரு கதை. ஓகேவா? இந்த கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப காமெடியா எழுதியிருப்பாங்க. தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது என்றும் தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது என்றும் சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது என்றும் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்றும் வீரமாமுனிவரை போற்றியவர் யார் அப்படின்னா சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. ஓகேவா? முக்கியமான கொஸ்டின். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார்னு சொன்னவர் சேதுப்பிள்ளை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த லெசன்ல கொடுத்துருக்க டேட்டா. இப்போ நம்ம ஓல்டு புக் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இருக்கிற இயல் 2 பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வீரமாமுனிவர் எழுதின நூல்ல ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்னா தேம்பாவணி தான். அதுல இருக்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குழந்தை இயேசு. சரியா? இயேசு பிறந்திருப்பாரு. அவர் ரொம்ப குட்டி குழந்தையா கை குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மாவை பார்த்து சிரிப்பாரு. சரியா? அவர் சிரிச்சோனையும் ஒரு தாயோட மனசு என்ன செய்யும், அப்படியே நெகிழ்ந்து போய் அவங்க குழந்தை என்ன செய்வாங்க, அப்படியே அணைச்சு முத்தம் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அததான் பாடல் வரிகளா கொடுத்துருக்காங்க. நகைசை தன்மையினம் பெளியி இத்தாய் துகள். ஓகேவா? சோ நகைசை அப்படின்னா ஏசுபிரான் சிரிக்கிறாரு. சரியா? அதை பார்த்தோன்னே அவங்க தாய் என்ன செய்யறாங்க, பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற. சோ பகைசை நெஞ்சமும் அப்படின்னா அவங்க அம்மா வந்து கெட்ட விஷயங்களுக்கு பகையானவங்க. சரியா? கெட்ட விஷயங்களை எதுவுமே செய்ய மாட்டாங்க இல்லையா, ரொம்ப நல்லவங்க. அந்த மாதிரி இருக்கிற நெஞ்சம் என்ன செய்யுதான், பற்றலும் ஒன்றுற முகைசை மேனி தழுவி முத்திட்டலும். ஓகேவா? சோ அவங்க நெஞ்சம் என்ன செய்யுதா, ரொம்ப வந்து நெகிழ்ந்து போய் சிரிக்கிற அந்த குழந்தை என்ன செய்யறாங்களாம், அப்படியே தழுவி முத்தம் கொடுக்குறாங்களாம். அதை பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா குகை செய்யின் பெல கோலமிட்டொத்ததே. ஓகேவா? அதாவது ஒரு பெரிய குகை வந்து குனிஞ்சு கீழே கோலம் போட்டா எப்படி இருக்குமோ பார்க்க,
அந்த மாதிரி இருக்கான் ஏசுபிரான அவங்க அம்மா வந்து குனிஞ்சு முத்தம் கொடுக்கறது. ஓகேவா? சோ இந்த பாடல் வரிகள் எழுதினது யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தேம்பாவணி. ஓகேவா? சோ பாருங்க, தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் யாவை? ஞான உபதேசம், பரமார்த்த குரு கதை, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், சித்தேரி அம்மாள் அம்மானை, சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள். ஓகே, வீரமாமுனிவர் வாழ்ந்த காலம் 8/11/1680 முதல் 4/2/1747 வரை. ஓகேவா? தேம்பாவணிய நாம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா தேம்பா பிளஸ் அணி. இதுக்கு என்ன பொருள்னா வாடாத மாலை. ஓகேவா? அதே இது நம்ம தேம்பாவணிய தேன் பிளஸ் பா பிளஸ் அணி அப்படின்னு பிரிச்சோம்னா தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆன மாலை அப்படின்னு பொருள்படும். ஓகேவா? ஸோ இந்த 2 வகையாவும் நம்ம தேம்பாவணியை பிரிச்சு எழுதலாம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர். ஓகே, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தேம்பாவணி. தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? 3 காண்டங்கள். தேம்பாவணியில் எத்தனை படலங்கள் உள்ளன? 36 படலங்கள். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. எல்லாமே 3 தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள். அப்படியே படிச்சிருங்க. 3, 36, 36, 15. ஓகேவா? இப்பாடல் இடம்பெற்றுள்ள படலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகவருள் படலம். இந்த பாடலின் பொருள் என்ன? குழந்தை இயேசு புன்னகை பூத்தார். அதனை கண்ட தாய் மரியாளின் மனதில் மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. தீவினையை பகைத்த தன் நெஞ்சத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் கலந்து பூ போன்ற மேனியுடைய திருமகனை அணைத்து முத்தமிட்டாள். இக்காட்சி அன்பு மேலிட குகை ஒன்று குனிந்து கோலமிட்டது போல இருந்தது. சொல்லும் பொருள் பார்ப்போம். நகை அப்படின்னா புன்னகை, முகை மொட்டு, மேனி உடல். இதோட நம்ம ஓல்டு புக் 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்ப நம்ம நியூ புக் 10th ஸ்டாண்டர்ட்ல இயல் 9ல கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல ஒரு 5 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்துருவோம். தேம்பாவணி இயற்றப்பட்ட காலம் எது அப்படின்னா கிபி 17ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் அகராதி எது? சதுரகராதி. தமிழின் முதல் அகராதியை தொகுத்தவர் யார்? வீரமாமுனிவர். திருச்சியை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னா சந்தா சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் வந்து திருச்சியை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட தான் வீரமாமுனிவர் ஒர்க் பண்ணுவார். சரியா? சந்தா சாஹிப்பை சந்திப்பதற்காக வீரமாமுனிவர் கற்றுக்கொண்ட மொழி எது? உருது மொழி. சரியா? அந்த மன்னரை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே வீரமாமுனிவர் வந்து உருது மொழியை கத்துக்கிடுவாரு. எவ்வளவு நாள்ல கத்துக்கிடுவாரு அப்படின்னா வீரமாமுனிவர் உருது மொழியை கற்றுக்கொள்ள எடுத்துக்கொண்ட கால அளவு 2 மாதங்கள். வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் அளித்த பட்டம் எது? இஸ்மத் சன்னியாசி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? வீரமாமுனிவரை பார்த்ததுமே அந்த சந்தா சாஹிப் என்ன செய்வார் அப்படின்னா இவர் ரொம்ப எளிமையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு அவர் கூப்பிடுவார். ஓகேவா? இஸ்மத் சன்னியாசி என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பாரசீக மொழி சொல். ஓகே, இஸ்மத் சன்னியாசியோட பொருள் என்னன்னா தூய துறவி. ஓகே, இது எப்படி வேணா கேட்பாங்க. இந்த வேர்டு வந்து எந்த மொழி சொல்லுன்னு கேட்பாங்க, அல்லது அதன் பொருள் கேட்பாங்க. இல்லைன்னா எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் இது. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யார்? ஓகேவா? கிறிஸ்துவுக்கு முன்னாடியே வந்து கிறிஸ்துவ வரப்போறாரு, அதாவது பிறக்க போறாரு கடவுள் அப்படிங்கிறத யார் அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து அருளப்பன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா திருமுழுக்கு யோவான். ஓகே, வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் அருளப்பனுக்கு வழங்கியுள்ள பெயர் என்ன? கருணையன். சரியா? அவரை வந்து அருளப்பன்னு சொல்றாங்க. வீரமாமுனிவர் அவருக்கு கருணையன்னு பேர் வைக்கிறாரு. ஓகேவா? திருமுழுக்கு யோவானுக்கு தான். சோ இந்த 3 பேருமே ஒரே ஆளுதான். திருமுழுக்கு யோவான், அருளப்பன், கருணையன், இவங்க 3 பேருமே ஒரே ஆளுதான். இங்க என்ன நடக்குது அப்படின்னா கருணையன் வந்து காட்டுக்குள்ள அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருப்பாரு. பட் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. சரியா? அவங்க அம்மா இறந்தோடனே வந்து கருணையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. எனக்கு வந்து எங்க அம்மா எல்லாமே எதுவுமே பண்ண தெரியாது, எனக்கு சாப்பிடுறது எப்படி கூட சாப்பாடுக்கு தேவையான பொருள்கள் கூட தேட தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, எல்லாமே எங்க அம்மா சொல்லிதானே நான் கேட்பேன். இப்ப எங்க அம்மா என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே
அப்படின்னு சொல்லிட்டு கருணையன் அழுதுட்டு இருப்பாரு. அவர் அழுகிறத பார்த்துட்டு அந்த காட்டுல இருக்கிற எல்லாமே, அதாவது மரம், விலங்குகள், பறவைகள் எல்லாமே வந்து இறக்கப்பட்டு கவலைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு 5 பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, அதை நம்ம பார்ப்போம். கருணையனின் தாய் பெயர் என்ன? எலிசபெத். ஓகே, கருணையனின் கவலைக்கு காரணம் என்ன? தாயார் எலிசபெத் இறந்ததால் கவலை கொண்டார். ஓகே, இதான் நம்ம கருணையன் கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்காரு. இறங்கி அழும் கருணையனுக்கு இறங்கும் இயற்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாடல் பார்த்துருவோம். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று பூஞ்சேக்கையை பரப்பி. ஓகேவா, பூக்கையை குவித்து அப்படின்னா கருணையனோட கையை தான் சொல்றாங்க. சரியா, அவனுடைய பூ போன்ற கைகளை குவிச்சு அவன் என்ன செய்யறான்? புரிவோடு காக்கென்று, அதாவது அவன் வந்து அந்த நிலத்திட்ட பேசுறான். எங்க அம்மாவை வந்து நாங்க வைக்க போறேன், நீங்க வந்து என்ன செஞ்சுக்கணும், எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஞ்சேக்கையை பரப்பி. பூஞ்சேக்கை அப்படின்னா அங்க வந்து பூ வச்சு ஃபுல்லா பரப்புறான், அந்த குழி ஃபுல்லா பரப்பிட்டு இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக. ஓகேவா, அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் நல்ல அறங்களையும் மனசுக்குள்ள வச்சு வாழ்ந்த எலிசபெத் அம்மா. சரியா, அதான் சொல்லியிருக்காங்க. இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை என்ன செய்ய போறான்? அவன் வந்து அந்த மண்ணை வச்சுட்டு மண்ணை ஃபுல்லா மூடிட்டு ஆக்கையை அடக்கி பூவோடு அப்படின்னா அவங்க அம்மா உள்ள வச்சுட்டு மேல என்ன செய்யறான் அப்படின்னா பூ வந்து ஃபுல்லா தூவி விடுறான். சரியா, அழும் கண்ணீர் பொழிந்தான் மீதே. பூ மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து அவனுடைய கண்ணீரை என்ன செஞ்சான்? அது மேல ஃபுல்லா அவன் வந்து தூவி விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ஃபீல் பண்றான் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த பாடலின் பொருள் என்ன? கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து பூமி தாயே, என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர் படுக்கையை பரப்பினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் தாயின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். ஓகே, சொல்லும் பொருளும் பாருங்க. சேர்க்கை அப்படின்னா படுக்கை, யாக்கை அப்படின்னா உடல், பிணித்து கட்டி, வாய்ந்த பயனுள்ள. அடுத்து என்னன்னா வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி. இப்ப என்ன சொல்றாரு கருணையன் அப்படின்னா எங்க அம்மா வந்து வாய் வழியா கூறும் சொற்களை வந்து ஒரு தாவரம் எப்படி வந்து மழை நீரை எடுத்துக்கிட்டு நல்லா வளருமோ அந்த மாதிரி நான் எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். சரியா, வாய்மணியாக கூறும் வாய்மையே அப்படின்னா எலிசபெத் அம்மா சொல்ற சொற்களை மழை நீராக்கி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். ஸோ எங்க அம்மா சொல்ற சொற்கள் எல்லாம் ஒரு தாவரம் மழை நீர் எடுத்துட்டு வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு எங்க அம்மாவோட மார்புல ஒரு மணி போல நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூழ் வாடி. ஓகேவா, இங்க என்ன சொல்றாங்கன்னா தூய்மணியாக தூவும். ஓகேவா, ஒரு குட்டி செடி வந்து அதாவது நெல் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள், அது நல்லா வளர்ந்து முற்றி தானே நெல்லா மாறும். அது அந்த மாதிரி முற்றி நெல்லா மாறுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சான்? மழை நின்றுச்சான். ஓகேவா, சோ இளங்கூழ் வாடி அப்படின்னா மழை நின்றுச்சு. காய்மணி யாகும் முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் அந்தோ. ஓகேவா, சோ அது வந்து நல்லா முற்றி ஒரு காய்மணி ஆகிறதுக்கு முன்னாடி மழை நின்ன மாதிரி எங்க அம்மா என்னைய பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக சொல்றாங்க. சரியா, இப்பாடலின் பொருள் என்ன? என் தாய் தன் வாயாலே மணி போல கூறும் உண்மையான சொற்களையே மழை நீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலை என அசைந்து அழகுற வாழ்ந்தேன். ஐயோ, இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்று தூவும் மழை துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே. சொல்லும் பொருளும் பாருங்க. இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர், தயங்கி அசைந்து, காய்ந்தேன் வருந்தினேன். அடுத்து விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட. என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு மரம் நல்லா வந்து செழிப்பா வளர்ந்துருக்கு அப்படின்னா அதோட கொம்புல இருந்து ஒரு பூ கீழே விழுந்துருச்சுன்னா, ஓகேவா, வீணா நம்ம படிச்சுக்கோ இல்லையா, பூ வந்து கீழே விழுந்த நிலை அப்படின்னு. சோ பூ கீழே விழுந்துருச்சுன்னா அந்த பூ எவ்வளவு கவலைப்படுமோ அதே மாதிரி என்னோட உள்ளம் வாடி கவலைப்பட்டுட்டு இருக்கு. எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக. ஓகேவா, ஒரு விலங்கை வந்து நம்ம அம்புல, அதாவது கூர்மையான அம்புல தீயையும் அதோட நஞ்சையும் தடவி எய்தோம் அப்படின்னா
அந்த விலங்கு அந்த அம்போட வலியினால எந்த அளவுக்கு துன்புறுமோ அந்த அளவுக்கு நானும் இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரியா? பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப. அதாவது எப்பவுமே ஒற்றுமையா ஒன்னாவே இருக்கிற பறவைகள், சரியா? பெண்ணும் ஆணும் சேர்ந்தே இருக்கிற பறவைகள்ல ஒரு பறவை இறந்துருச்சுன்னா இன்னொன்னு எந்த அளவுக்கு கவலைப்படுமோ அந்த மாதிரி நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனிந்தேன் அந்தோ. ஓகேவா? சரிந்தன அசும்பில் அப்படின்னா இப்ப எங்க போகணும்னே தெரியாம ஒருத்தரை போய் ஒரு ரொம்ப சரிவான இடத்துல விட்டுட்டாங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. எங்க போகணும்னு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல அப்படின்னு. அதே மாதிரி நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கர்ணையன் சொல்றாப்ல. சரியா? என்னெல்லாம் சொல்றாரு? கீழே வாடி விழுந்த ஒரு பூ மாதிரி கவலைப்படுறேன். அதுக்கப்புறம் ஒரு அம்பை ஒரு விலங்கு மேல எய்தோம் அப்படின்னா அந்த விலங்கு எந்த அளவுக்கு துன்புறுமோ அதே மாதிரி நான் துன்புறுறேன். அதுக்கப்புறம் ஒரு இணை பறவையை பிரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பறவை எந்த அளவுக்கு கவலைப்படுமோ அதே மாதிரி கவலைப்படுறேன். அதுக்கப்புறம் எங்க விட்டுட்டு போனாங்கன்னே தெரியாம ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டோம்னா அவர் எவ்வளவு துன்புறுவாரு, அந்த மாதிரி கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட கவலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இப்பாடலின் பொருள் என்ன? என் மனம் பறந்து நின்ற மனக்கிளையில் இருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. தீயையும் நஞ்சையும் முனையில் கொண்ட அம்பினால் துளைக்கப்பட்டு உண்டான புண்ணின் வழியால் வருந்துவது போன்றது என் துயரம். துணையை பிரிந்த ஒரு பறவையைப் போல நான் இக்காட்டில் அழுது இறங்கி வாடுகிறேன். சரிந்த வழுக்கு நிலத்திலே தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போல ஆனேன். சொல்லும் பொருளும் பாருங்க. கொம்பு அப்படின்னா கிளை, புலை அப்படின்னா துளை, கான் காடு, தேம்ப வாட, அசும்பு நிலம். அடுத்து உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன். இப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது. உய்முறை அப்படின்னா வாழ்ற முறையே தெரியாது. ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா அப்படின்னா உடம்பில் இருக்கும் உறுப்புகள் எந்தெந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன். சோ உடம்புக்கு தேவையான உணவை தேடுற செய்முறை எனக்கு தெரியாது. எனக்கு என்ன செய்ய தெரியாது, உணவை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட தெரியாது. காணில் செல் வழி அறியேன். எனக்கு இந்த காட்டுக்குள்ள எங்கிட்டு போகணும் கூட தெரியாது. தாய் தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கடிந்தனை தனித்து போனாள். ஓகேவா? சோ தாய் சொல்ற அந்த வழிமுறைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும். எங்க அம்மா என்ன செய்ய சொல்றாங்க அதை மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். பட் இப்ப இந்த தாயும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே பாதியில, இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு கருணையன் கவலைப்படுறாரு. பாடலின் பொருள்: நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன். நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடி கொணரும் வழி வகைகளை அறியேன். காட்டில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன். என் தாய் தன் கையால் காட்டிய முறைகளை மட்டுமே அறிவேன். என்னை தவிக்க விட்டு விட்டு என் தாய் மட்டும் தனியாக போய்விட்டாளே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காரு. சொல்லும் பொருளும்: உய்முறை அப்படின்னா வாழும் வழி, ஓர்ந்து நினைத்து, கடிந்து விளக்கி. ஓகே, அடுத்த பாடல்: நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும். நவமணி வடக்கையில் போல் அப்படின்னா நிறைய மணிகளை எல்லாம் சேர்த்து கட்டின ஒரு ஆரம் மாதிரி, ஓகேவா, ஒரு அணிகலன் மாதிரி. தவமணி மார்பன் சொன்ன, சோ அந்த அளவுக்கு ஒரு அணிகலன் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நல்லறங்களை எல்லாம் சேர்த்து செய்தவன் தான் கருணையன். அப்படி ஒரு கருணையன் சொன்ன தன் இசைக்கு இசைகள் பாட. சோ கருணையன் அப்படி கவலைப்பட்டு புலம்பிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி இயற்கை என்ன செய்தான், கவலையான ஒரு ராகத்தை பாடுதான். எப்படி அப்படின்னா, துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும். சரியா? அங்க இருக்கிற மரத்துல இருக்கிற பறவைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, கூச்சல் போட்டு கத்திக்கிட்டு இருக்கு. எல்லாமே எப்படி கத்துது அப்படின்னா இவருக்கு ஏத்த மாதிரி அழுகிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. ஓமணி காணம் கொள் என்று ஒளித்து அழுவ போன்றே. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வண்டுகளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, சவுண்டு கொடுத்துட்டு இருக்கு. இந்த எல்லா சவுண்டும், அவனை சுத்தி இருக்கிற அந்த இயற்கையோட எல்லா சவுண்டுமே அவனுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய கவலைக்கு ஒன்றி கவலைப்படுற மாதிரி இருக்குது. சரியா? இப்பாடலின் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, நவமணிகள் பதித்த மணிமாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களையெல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பி கூறினான். எவ்வாறு? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாடல் பார்த்தோம்ல, அதுதான் அவருடைய புலம்பல்கள். அவன் கூறினதுக்கு அப்புறம் அது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனை தோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினிலே அழுவன போன்று கூச்சலிட்டன. ஓகே, சொன்ன பொருள் பாருங்க.
உவமணி மணமலர், படலை மாலை, துணர் மலர்கள். இலக்கண குறிப்பு பார்ப்போம். காக்கென்று, காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கணீர், கண்ணீர் என்பதன் இடைக்குறை. காய்மணி, உய்முறை, செய்முறை, இதெல்லாமே வினைத்தொகைகள். மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை. கைமுறை மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேவா? அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். வீரமாமுனிவரின் ஊர் எது? இத்தாலியில காஸ்திக் கிளியோன் அப்படின்ற இடம் தான். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் யாவை? ஞானோபதேசம், சதுரகராதி, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், தேம்பாவணி, கித்தேரி அம்மாள் அம்பானை, வேதியர் ஒழுக்கம், செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், பரமார்த்த குரு கதை, ஞான கண்ணாடி, வாமன் கதை, வேத விளக்கம். இதுல ஞான கண்ணாடி முக்கியம், பிரிவேசியர்ல வந்திருக்கு. வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் யார்? மதுரை சுப்ர தீபக் கவிராயர். ஓகேவா? ஏன்னா இவர் இத்தாலியில இருந்து வந்தவர்ல, சோ இவர் கண்டிப்பா ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்கணும். அது யாருன்னு பார்த்தோம்னா தீபக் கவிராயர். இதே மாதிரி நம்ம ஜியு போப்புக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தாரு அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். யாரும் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வீரமாமுனிவர் யாரிடம் திவானாக பணிபுரிந்தார்? திருச்சியை ஆண்ட மன்னர் சந்தா சாஹிப்பிடம். ஓகேவா? சதுரகராதியில் வீரமாமுனிவர் எத்தனை சிற்றிலக்கியங்களை பற்றி எழுதியுள்ளார்? 96 வகை சிற்றிலக்கியங்களை பற்றி. கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். கான்ஸ்டான்டின் என்ற இத்தாலிய சொல்லின் பொருள் என்ன? அஞ்சாதவன். தன் பெயரை தைரியநாத சாமி என்று மாற்றிக்கொண்டவர் யார்? வீரமாமுனிவர். ஜோசப் என்ற பெயரை வளன் என்று தமிழ் படுத்தியவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் எழுதிய முதல் நகைச்சுவை நூலது? பரமார்த்த குரு கதை. வீரமாமுனிவர் எந்த ஆண்டு தமிழகம் வந்தார்? 1710 ஆண்டு. வீரமாமுனிவர் எத்தனை ஆண்டுகள் தமிழகத்தில் சமய பணி மற்றும் தமிழ் பணி ஆற்றினார்? 37 ஆண்டுகள். வீரமாமுனிவர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? 1747. 1710 வந்தார் இல்லையா? வந்துட்டு 37 வருஷம் இங்கதான் இருக்காரு. இங்கே இருந்துட்டு 1747 இறந்துடுறாரு. சரியா? வீரமாமுனிவர் இயற்கை எய்திய இடம் அம்பலக்காடு அப்படிங்கிற இடத்துல. வீரமாமுனிவர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். வீரமாமுனிவர் எழுதியுள்ள மருத்துவ நூல்கள் யாவை? நசகாண்டம், சுரமஞ்சரி, வைத்திய சிந்தாமணி, பூவரசங்காய் எண்ணெய், வீர மெழுகு, குணவாடகம், நிலக்கண்ணாடி. ஓகே. கவிதை வடிவில் இருந்த தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை எளிய உரைநடையாக மாற்றியவர் யார்? வீரமாமுனிவர். சுவடி தேடும் சாமியார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வீரமாமுனிவர். தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வீரமாமுனிவர். எதுக்காக அப்படி கூப்பிட்டாங்கன்னா, அவர் போர்த்துகீசிய, லத்தீன், தமிழ் அகராதிகளை உருவாக்குனனால. செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அதுவும் வீரமாமுனிவர். எதுக்கு அப்படின்னா தேம்பாவணியை அவர் படைத்ததுனால. சரியா? தமிழ் உயிரெழுத்து மற்றும் உயிர்மை எழுத்துக்களில் நெடில் ஓசையை குறிப்பதற்காக ஆ, ஏ எனவும் நெற்றெழுத்துக்களில் கொம்பை மேலே சுழித்து எழுதும் வழக்கத்தையும் உருவாக்கியவர் யார்? வீரமாமுனிவர். அந்த காலத்துல ஓலைச்சுவடியில குறில் நெடில் வேறுபாடு இல்லாம எழுதியிருப்பாங்க. ஸோ அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அதை கரெக்ட் பண்ணி நெடிலுக்கு ஆவை கீழே நல்லா பெருசா சுழிச்சு விடணும். ஏன்னா கீழே ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் நம்ம உயிர்மை எழுதும் போது ரெட்டை கொம்பு போடுறோம் இல்லையா? அது எல்லாமே உருவாக்குனது யாருன்னா வீரமாமுனிவர் தான். ஓகேவா? திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். முதலாக சதுர அகராதி என்னும் அகராதியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. பரமார்த்த குரு கதை என்ற நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெடில் எழுத்து அப்படின்னா பக்கத்துல ஒரு புள்ளி வைப்பாங்க, புதில் எழுத்து எழுதிட்டு. சோ இதுல நிறைய பிரச்சனை வரும், டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஏவ ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தார். சரியா? வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன். இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாமரை தடாகம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேமாவணி மட்டும்தான் அவர் இயற்றிய நூல். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர்.
வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னா வரி வடிவம். ஓகேவா, புரியல நெடிலா மாத்துறது, ரெட்டக்கொம்பு போடுறது எல்லாமே வரி வடிவத்தை மாத்திருக்காரு. சரியா, தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் வீரமாமுனிவர். இதுல வீரமாமுனிவர் எழுதிய தேம்பாவணி நூல் இருக்கு இல்லையா, அதை நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிறதையும் நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. சரியா, பொறுத்துக்க பாருங்க. நூலாசிரியர். தொன்னூல் விளக்கத்தை எழுதினது நமக்கு தெரியும், இப்பதான் படிச்சோம், வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகத்தை எழுதினது யாருன்னா ராமலிங்க அடிகளார். நலவெண்பாவை எழுதினது புகழேந்தி. திருக்கோவையார் எழுதினது யாரு? மாணிக்க வாசகர். ஓகேவா, சோ 4, 3, 1, 2. பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் எழுதின கதை தான் பரமார்த்த குரு கதை, கரெக்ட். தேவனைய பாவான் எழுதின நூல் தமிழர் திருமணம். திருவிக்கா எழுதினது சைவ திரிவு. பெருஞ்சித்தனார் தமிழ் சோலை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்க மாட்டார். சரியா, நிறைய லிஸ்ட் பார்த்திருந்தோம் நம்ம ஆல்ரெடி. கனிச்சாறு, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, இந்த மாதிரி நிறைய பார்த்திருந்தோம்ல. நூறாசிரியம், பள்ளி பறவைகள், மகபூ வஞ்சி. இந்த லிஸ்ட்ல தமிழ் சோலைன்னு ஒரு நூல் இருக்காது. ஸோ அது தவறான இணை. ஓகேவா, ஸோ இதோட நம்ம வீரமாமுனிவரை பத்தி ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம். ஓகேவா, நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அழகு 7ல கொடுத்திருக்கிற தமிழ் சான்றோர்கள் எல்லாரையும் நம்ம இந்த வீடியோவோட முடிக்கிறோம். ஓகேவா, இன்னும் நம்மளுக்கு அழகு 7ல என்ன இருக்குன்னா திருக்குறளும் தமிழின் தொன்மை சிறப்பு இருக்கு இல்லையா, இந்த 2 டாபிக் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. அதையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அழகு 7 நம்ம சக்சஸ்ஃபுல்லி ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், நியூ சிலபஸ்ல நம்ம அதிகமா மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதி அப்படின்னா அது அழகு 7 தான். ஸோ அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நல்லா படிச்சு முடிச்சிருங்க. நம்ம இப்பயே முடிச்சாச்சு, ஜனவரி மாசத்துலதான் இருக்கும். கண்டிப்பா இன்னும் நம்மளுக்கு 4 மாதங்கள் கையில மொத்தமா இருக்கு. ஓகேவா, ரிவிஷனுக்கு முன்னாடியே நம்ம நல்லா படிக்கிறதுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பவே படிச்சு எவ்வளவு முடியுமோ திரும்ப 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 ரிவைஸ் பண்ணி பாத்துருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.